உங்க வீட்டின் முன்பு காகம் கரைந்து கொண்டே இருக்கா? சாதாரணமா விட்டுடாதீங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஜோதிடர் சொல்வதை கேட்டுடுங்க. கா கா என ஒரு காகம் வீட்டின் முன் சிறிது நேரம் நின்று தொடர்ந்து கரைகிறது என்றால் அதற்கொரு காரணம் இருக்க வேண்டும் என நம் மூதாதையர் நம்பினர். காகத்தின் ஒலி, அதன் நேரம், அந்த இடம், அது அமர்ந்த திசை இவை எல்லாம் கூட ஒரு அதிசயமான செய்தியை அறிவிக்கும் என அவர்கள் கூறினர். நம் நாட்டில் காகம் என்பது சாதாரண பறவையாக அல்லாமல் பித்ருலோகத்துடன் தொடர்புடையதாக எண்ணப்படுகிறது. பித்ருக்களின் தூதராகவே காகம் கருதப்படுகிறது. அதனால்தான் சர்ஞான விதிகளை பின்பற்றி மணிக்காகம் மற்றும் அந்தங்காகம் என காகத்தின் கரப்பை 2 வகைகளாக பிரித்து அதன் அர்த்தங்களை விளக்கியுள்ளனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை காகம் கரைந்தால் அதனை மணிக்காகம் என அழைக்கின்றனர். இது பொதுவாக நன்மை, வரவேற்பு, வார்த்தையின் செய்தி, விருப்பமான அதிர்ச்சி, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மனிதரின் வருகை போன்றவற்றை குறிக்கிறது. சில சமயங்களில் மணிக்காகம் வீட்டில் அன்பு, விசேஷம், திருமணம், வார்த்தை கொண்டு வரும். மனிதர் வருவது போன்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே சொல்லும் என நம்பப்படுகிறது. ஆனால் இரவு 6 மணி கடந்த பிறகு இரவில் காகம் கரைந்தால் அதனை அந்தங்காகம் என அழைப்பார்கள். இது பொதுவாக துக்க செய்தி, திடீர் பிரச்சனை, குடும்பத்தில் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்படுவது அல்லது மரண செய்தி வருவதற்கான அறிகுறி என நம்பப்படுகிறது. இதற்கு நம் முன்னோர் மிகுந்த பயத்துடன் அணுகி காகம் கரைந்த பிறகு சிறு வழிபாடுகளை மேற்கொண்டு எதிர்மறைகளை தவிர்க்க முயற்சிப்பார்கள். இவை அனைத்தும் ரீதியாக தெளிவான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் நம் முன்னோர் இயற்கையின் சின்னங்களை கவனித்து வாழ்ந்தவர்கள். அவர்கள் பறவைகள், வானிலை, உயிரினங்களின் நடத்தை போன்றவற்றின் மூலம் எதிர்காலத்தை கணித்துள்ளனர். அதில் ஒரு முக்கியமான இடம் பெற்றதுதான் காகத்தின் நடத்தை. இன்றும் பலர் வீட்டின் வாசலில் காகம் தொடர்ந்து கரைந்தால் யாராவது வரப்போறாங்க போல இருக்கே அல்லது துக்க செய்தி வரப்போகுதா என யோசிக்கிறார்கள். இது நம் பண்பாட்டு நினைவுகளின் தாக்கம்தான். இவை அனைத்தும் நம்பிக்கை சார்ந்தவை. நம்புவது உங்கள் விருப்பம். ஆனால் காகத்தின் ஒலி கூட நம் வாழ்வில் ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்று நம் முன்னோர் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதையும் ஒரு சின்னமாக எடுத்துக்கொண்டு விழிப்புடன் வாழ்வதுதான் அறிவு.